நம சிவாய. ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராமதேவாய நமக்கு. அதே போல் இன்றைக்கி காலையிலேயே ஒரு ஐயா ஃபோன் அடித்து கேட்டாங்க. என்ன கேட்டாங்கன்னா, அவங்க கொஞ்சம் எட்டி இருக்காங்க, தஞ்சாவூர் புதுக்கோட்டை பக்கம். ஐயா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்மளை இவர் நம்மளை நினச்சிருப்பாங்க போல், முதல் பக்கம் ஒரு ஐயா ஏதோ பண்ணுறாங்களாம் அப்படின்றவங்க. ஆமாம், எங்கள் ஐயா ஒருத்தர் இருக்காருன்னு ஒரு பொசுக்குன்னு சொல்லியிருப்பார் போல். குறி இந்த மாதிரிலாம் நடக்கப்படுறத சொல்லுவாங்க. நோய் நொடிகள் ஓரளவு சில வைத்திய முறைகள் பார்ப்பாங்க. இப்போ ஏதோ குறைச்சதாக கேள்விப்பட்டோம் அப்படின்ட்டு நாங்களும் போய் 2-3 வருஷம் ஆச்சு அப்படின்னாங்க. இல்லையா, பார்த்தவொடனே சரி பண்ணுறாங்க. நம்ம அடுத்தவங்களை பற்றி பேசுகிறது இல்லை, இருந்தாலும் மக்கள் ஒரு விழிப்புணர்வு அடையணும். பக்திடா என்ன, சாமியார்கள்டா என்ன, சாமிடா என்ன, சக்திடா என்ன அப்படிங்கிறத ஓரளவு புரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறதுக்காண்டி இதை நம்ம பேச வர்றோம். அப்போது அப்படியா, அப்போ என்னன்னு தெரியலையே எனக்கு, நான் கேள்விப்படலன்னொடனே அந்த வீடியோ லிங்க்கு அவருக்கு அனுப்பியிருக்காங்க. இந்த பாருங்கள் வீடியோ அவரை பற்றி வந்திருக்கு அப்படின்னு. அவர் பார்த்துட்டு ஓரளவு ஆன்மீகவாதி அவர், இப்படி நடக்க வாய்ப்பு இல்லையே, சாத்தியம் இல்லையே அப்படின்ட்டு பார்க்கும்போதே இன்னொரு வீடியோ வந்திருக்கு அவரை பற்றி கொஞ்சம் தப்பாக. ஏன்டா மீடியாக்கள்ண்டா அப்படி தானே, கொஞ்சம் விரும்பினவங்க புகழ்ந்து பேசி வெளியிடுவாங்க, கொஞ்சம் விருப்பம் இல்லாதவங்க எதெல்லாம் மைனஸோ அதையெல்லாம் சொல்லி வெளியிடுவாங்க. அப்போது 2 வீடியோவும் நான் ஏற்கனவே கொஞ்சம் பார்த்துட்டு சரி ரைட்டு அப்படின்ட்டு அதை கண்டுக்கல. அவர் 2 வீடியோவும் எனக்கு அனுப்பிவிட்டு, என்னையா நம்ம ஊருக்கும் பக்கத்துலையா அந்த மாதிரி கேட்குறாங்க, இது எப்படி சாத்தியமாயா அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் பேசினார். அப்போது நம்ம கொஞ்சம் விளக்கம் ஓரளவு அவர் ஆன்மீகத்தில் ஏற்கனவே ஈடுபாடு இருக்கிறதுனால, நம்ம யூடியூப் இதுகளை ஃபாலோ பண்ணுறதுனால ஓரளவு சொல்லிட்டு முடித்தோம். நம்ம மக்களுக்கு என்ன சொல்ல வர்றோம்னா, அதாவது ஒரு காலத்தில் இருந்தது அந்த நோக்கு வருமமாங்க, பார்த்த உடனே நோயை சரி பண்ணுறது, ஏவுதல், அது ஒரு வகையான ஏவுதல், நோக்கு வருமம் அதுக்கு பேர். ஆனால் இந்த காலத்தில் அதுக்கு சாத்தியமா, இப்போ சாத்தியமா அப்படின்னோம்னா, சாத்தியம்தான், கேரண்டி கொடுக்க முடியாது. என்ன சாத்தியம்தான் கேரண்டி கொடுக்க முடியாதுன்னா, அப்படியாப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான மனிதர் இப்படி சோசியலிசமாக இருக்க முடியாது, இருக்க விடாது. இப்போ நம்மளையே எத்தனையோ கண்ட்ரோல் பண்ணுது, என்னென்னமோ சொல்லுது. நம்ம இன்னும் அந்த கட்டத்துக்கு தொட்டும் தொடாமல் இருக்கும். ஏன்னா சில பேருக்கு அது சொல்லும், சில பேருக்கு விடாது. அந்த நோக்கு வருமத்தினால என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னோம்னா, அந்த நோக்கு வருமத்துக்கு பயங்கரமான பவர் வேணும். பயங்கரமான பவர் வேணும் அப்படின்னோம்னா, நான் உங்கள்கிட்ட சொன்ன பாருங்க, வந்துட்டு போகும்னு. அது மாதிரி அந்த நோக்கு வருமங்கிறது 1லேருந்து ஒரு 5 பேருக்குள்ளே பண்ணிட்டாலே அவங்க உடம்பு ரணகலமாக ஆயிரும். எந்த ஆத்மாவை இறக்கி இவ்வளோ பவர்ஃபுல்லாக அடித்து அவங்களுக்குள்ளே உள்ள சின்ன சின்ன பிரச்சனைகளை சரி பண்ணுறதுங்கிறது அது லேஸ்பட்ட விஷயம் இல்லை. நம்ம பண்ணியிருக்கோம் முன்னாடி, ரைட்டா? இப்போது அரிதா, முன்னாடி அது மாதிரி பண்ணுனா உடம்பு எந்திரிக்க முடியாது. ஆனால் 400-500 பேருக்கு அது மாதிரிங்கிறது சாத்தியமே கிடையாது. அப்போ அது ஒன்று. அதுக்கு பிறகு அவங்க இதைத்தான் மெயினாக சொன்னாங்க, பார்த்த உடனே சரி பண்ணிடுறாரான்னாங்க. நம்ம சொன்னோம், அதுக்கு என்னமோ எனக்கு, நான் அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், இதில் எனக்கு உடன்பாடு இல்லை. நம்ம அவங்கள போங்கொண்டு சொல்ல வேண்டாம், போக வேணாம்னு சொல்ல வேண்டாம், அவங்க விருப்பம்னு சொல்லிடுங்க. இல்லை அந்த ஏரியாவில் எப்படின்னாங்க, எனக்கு தெரியாதியா, நான் அவங்கள பற்றி பேசுனதில்லை, கேள்விப்பட்டதில்லை. ஒரு சிலர் சொன்னாங்க, இருந்தாலும் அதை நான் அவங்கள்ட்ட எல்லாம் சொல்லலை. அது அவங்கவுங்க விருப்பம், ரைட்டாக? அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் போக சொல்லுங்கள், இல்லாட்டி விடுங்க அப்படின்னாச்சு. சரியா? அதனால் நான் 2 பேருக்குமே சொல்கிறது என்னென்னா, சாமிமார்களுக்கும் என்ன தோணுதோ அதை சொல்லணும், என்ன முடியுதோ அதை செய்யணும். முடியாததுன்னு சொல்கிறதுல என்ன குற்றம் இருக்குன்னு எனக்கு தெரியலை. போன வாரம் 2 பேர் வந்தாங்க, அங்கே போயிட்டு இங்கே வந்தவங்க தான். அப்போ கூட அவங்க இந்த மாதிரி அங்கே போனோம் என்று சில விஷயங்கள் சொன்னாங்க. உடனே சரியாயிருந்தாங்க. ஆனால் சரியாகலையா, இங்கே அடுத்து உங்களை சொன்னாங்க, நீங்கள் சரி பண்ணுங்க அப்படின்னாங்க. அப்போ நம்ம சொன்னோம், இது பிறவிலேயே இப்படி இருக்குது இவங்களுக்கு, இது உடனே சரி பண்ணுற வியாதிலாம் கிடையாது. இது வருஷக்கணக்கோ மாதக்கணக்கோ ஆகலாம். ஏன்னா பிறவிலேருந்தே மூளை வளர்ச்சி கம்மி, ஊனமாக இருக்காங்க.
இது என்ன மேஜிக்கா? இது ஒரு பேய் பிடிச்சிருக்கு, ஒரு பிசாசு பிடிச்சிருக்குன்னா ஏதோ கழிச்சு உடனே சரி வரலாம். இல்லாட்டி 1 நாள் 2 நாள்ல சரி வரலாம். பிறவிலேயே அவங்களுக்கு கால் ஊனமா இருக்கு, மூளை வளர்ச்சி கம்மியா இருக்கிறவங்கள போய் உடனே இப்படி பார்த்த உடனே சரி பண்ணணும்னா, அப்ப இதுகெல்லாம் எதுக்கு நிக்குதுங்க எனக்குள்ள சிலையா? அ அவங்க அப்படி சொல்லி போனாங்களாம். அவங்களும் நான் செஞ்சுருவேன் பாரு அப்படின்னா. அது ஒண்ணுதான் மனசு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. பார்த்த உடனேயே ஒரு ஞானத்தினால உணர்ந்து முடியும், முடியாது. இல்லாட்டி சில பரிகாரங்கள் உங்களுக்கு கரகாதி பலன் இத்தனை நாளைக்கு இருக்குது, இத்தனை மாதம் இருக்குது, இல்லாட்டி இத்தனை வருஷம் இருக்குது. இன்னென்ன பரிகாரம் செய்யுங்க. அதுக்கு வழி இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா இறைவனுடைய கருணை கிடைச்சு, கொஞ்சம் கொஞ்சமா சரியாகலாம் வாய்ப்பு இருக்கு. அதனால உடனே பார்த்த உடனே நான் சரி பண்ணிருவேன்னா, கலியுகத்தில சாத்தியமே இல்ல. அப்படி யாராவது சொன்னா நம்பி மக்கள் வந்து வீண் விரயம் செய்ய வேண்டாம். அப்படியே நடந்தாலும் அதிசயத்துக்கு 1, 2 நடக்கும். அதில நம்ம 100க்கு 100 நடக்காதுன்னு தெய்வ விஷயத்தில சொல்லிற முடியாது. 1, 2 நடக்கும். இப்ப 100 பேர் போனாங்கன்னா ஒருத்தருக்கு உடனே கூட நடக்கலாம். அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. நம்மளுக்கிட்டயும் இங்கேயும் கூட வாய்ப்பு இருக்குது. அது எங்கேயுமே வாய்ப்பு இருக்கு. ரைட்டா? ஒரு சிலருக்கு அரிதா நடக்கும். ஆனா, எல்லாருக்குமே வர்றவங்க அனைவருக்குமே நடக்கண்டா என்னையால ஆணித்தரமா 1000 மடங்கு சொல்ல முடியும். அப்படி ஒரு வாய்ப்பு இந்த பூலோகத்தில, இந்த கலியுகத்தில கிடையவே கிடையாது. ரைட்டா? முன்னாடியே ஒரு மூச்சு அப்படித்தான் கோயம்புத்தூர் பக்கம் போன உடனே சரியாகுது. அம்புட்டு பேருக்கு அம்புட்டு பேருக்கும்டாங்க. அதெல்லாம் சாத்தியமே கோயம்புத்தூரா இருக்கட்டும், அது எந்த ஊராக இருக்கட்டும். போறவங்க அனைவருக்குமே அனைத்தும் உடனே சரியாகுதுன்னா, எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு ரொம்ப 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 அரிது. சரியா? அதனால அப்படி ஒரு ஏன்னா இங்கே போயிட்டு அப்புறம் குறை சொல்லிக்கிட்டு வச்சுக்கிட்டு, அப்புறம் எல்லாத்தையும் சாமியை பேசிக்கிட்டு, அப்புறம் ஓசிட்டாங்க, காசு கேட்காங்க, டொனேஷன் கேட்டாங்க, அப்படி கேட்டாங்க, இப்படி கேட்டாங்க அப்படிங்கிறது வந்து அது கஷ்டமான செயல். நம்ம என்ன சொல்கிறோம்? சாமியை கும்பிடுங்க, மனசார வேண்டுங்க. ஒரு சின்ன பிழையோ, பெரிய பிழையோ காரணம் இல்லாமல் நடக்காது. அது எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்கு என்ன நம்ம சொல்ல வர்றோம் அப்படின்னோம்னா, அத குறைக்கிறதுக்கு மேலும் மேலும் தவறு பண்ணாதீங்க. ஏதோ நல்லதோ, கெட்டதோ நடந்துருச்சு. அதுக்கு அடுத்து நம்மளுக்கு தெரியும். எல்லாருக்குமே தெரியும். எது தப்பு, எது நியாயம்ங்கிறது எல்லாருக்குமே தெரியுது. முடிஞ்ச அளவு எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி நம்ம தர்மத்த நோக்கி போகணுமோ, அத நோக்கி போனாலே போதும். ரைட்டா? அவ்வளவுதான் நம்மளுக்கு தெரிஞ்ச பாதை. அதுக்காண்டி யாரோ சொல்றாங்க, வைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம வந்து கூட குறைச்சு பேசிட்டு கடைசியில போய் தெய்வத்துகள நம்ம நோகக்கூடாது. சரியா? நம்மளும் கொஞ்சம் யோசிக்கணும். நானும் அந்த வீடியோ கொஞ்சம் நேரம் பார்த்தோம். ஒரு 500 பேர உட்கார வச்சுக்கிட்டு மந்திரகாளி எல்லாருக்கும் சரியா போயிருச்சு போங்கன்னு சொல்றாங்க. இது எனக்கு பக்கத்து ஊருங்கிறதுனால கொஞ்சம் வகுத்தறிச்சலா வேற இருந்துச்சு. என்ன இப்படி கேவலப்படுத்துறாங்க, அசிங்கப்படுத்துறாங்க நம்ம மாவட்டத்த. ஏன்டா ராமநாதபுரம் மாவட்டம், கர்லாடி பக்கம் அப்படிங்கும்போது எல்லாருக்கும் அசிங்கமா இருக்குதே. ஒரு 500 பேர உட்கார வச்சுக்கிட்டு கைய காமிச்சுட்டு, அதில ஒரு பாதி பேருக்காவது சரியாயிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு சேர்த்து பெருமை. நம்ம மாவட்டத்துக்கும் பெருமை, நம்மளுக்கும் பெருமை, எல்லாத்துக்கும் பெருமை. ஆனா அது எப்படி இப்படி கைய காமிச்ச உடனே சரியாயிருச்சு போங்கன்ன உடனே அது சங்கடம். அப்படிலாம் ஏன்டா அப்புறம் கடவுள்களுக்கு வேலையே இருக்காது. அப்படி ஒரு வரம் வாங்கினவங்க இந்த பூலோகத்தில இருக்கவே முடியாது. சரியா? அதனால தான் நம்ம வந்து யாரையோ எதுக்கு நம்பணும்? கடவுள நம்பலாமே. யாரோ ஒரு ஆள அவரும் நம்மள மாரி மனிதனா தான் வந்திருக்காரு. ஏதோ ஒரு ஆற்றல் அவருக்கு கிடைச்சிருக்கு. அத பயன்படுத்துறாங்கன்னா, சில பேர் அதிகமா பில்டப் பண்றாங்க. சில பேர் நேர்மையா இருக்காங்க. நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும் அவ்வளவுதான். அந்த சிந்திக்கிறது நம்மளுக்கு அறிவாற்றல் கம்மி. சரியாய்யா? அதனால அந்த மாரி ஒரு ஆற்றல்கள் சாமிமார்களும் இப்போ மக்களும் அப்படித்தான் இருக்காங்க. வேற அவங்கள சொல்றதில நம்ம 100க்கு 100 குறை சொல்ல முடியாது. மக்கள் வந்து அப்படி நடிக்கிறவங்களையும், விரும்புறவங்களையும் தான் ஏதோ பார்த்துட்டு, நம்ம அதுக்காண்டி ஒரு வீடியோ போன 2, 3 வாரத்துக்கு முன்னாடி கூட விரிவாவே பேசணும் அத பத்தி. ஒருத்தருக்கு ஒரு நோய் சரியாகுதுன்னா, அது எல்லாத்துக்குமே உடனே சரியாகாது. அது கர்மா சம்மந்தப்பட்டது. ஒவ்வொருத்தர் சம்மந்தப்பட்டது. அவருக்கு அந்த கர்மா அந்த அளவுக்கு இருந்திருக்கும். அவருக்கு அன்னைக்கு சரியா இருக்கலாம். அதுக்காண்டி அவருக்கு சரியாயிருச்சு நாங்க போறோம், நாங்க போறோம்னா அது எப்படி? அப்படிலாம் கிடையவே கிடையாது. ரைட்டு. நம்மளுக்கு தெரிஞ்ச ஆன்மீகத்தில அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரகம், ஒவ்வொரு வகையாத்தான் இருக்குமோ ஒழிய, ஒரு நபருக்கு உள்ளது மாரி எல்லாருக்கும் அமையவே அமையாது. சரியா? கூடவும் செய்யலாம், குறையவும். அதே மாரி ஆன்மீகவாதியும் அப்படித்தான் சொல்றோம். ஒருத்தருக்கு சக்தி கூடவும் இருக்கலாம், கம்மியாவும் இருக்கலாம். அதுக்காண்டி ஒரே மாரி, அவர் மாரி நான் ஆக முடியாது, நான் மாரி அவர் ஆக முடியாது. இப்படி ஏகப்பட்ட வழிமுறைகள் இருக்கு. அதுக்கு மக்கள் விழிப்புணர்வு வேணும். அப்புறம் கடைசியில சாமியார்கள ஃபுல்லா திட்டுறது.
இந்த சாமியார்கள் அதெல்லாம் அந்த ஆள் சொல்கிறாரு, வந்தது வேஸ்ட்டாக போச்சு, தஞ்சாவூர்லேருந்து வந்தோம், கோயம்புத்தூர்லேருந்து வந்தோம், இப்படி வேஸ்ட் பண்ணிட்டாங்க, பார்க்க விட மாட்டேன்ட்டாங்க, அதுன்ட்டு நிறையா குறைகள் சொல்கிறாங்க. அதுக்கு சில வழிமுறைகள் செய்யணும். அது அவங்க நிர்வாகம் சார்ந்தது. நம்ம சுவாயம் ரைட்டா, ஆண்டவன் நல்ல அருளை கொடுக்கட்டும், நல்லது பண்ணட்டும், நாசுக்காக பண்ணட்டும் ரைட்டா. அது 1000 பேரை கூப்பிடுறதுக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு வருத்தச்சு என்னென்னா, இன்றைக்கி அவரால் ஒரு 50 பேருக்கு தான் பார்க்க முடியுது, 20 பேருக்கு தான் பார்க்க முடியுதுன்னா, மிச்ச பேரை நீங்கள் அடுத்து வாங்கன்ட்டு சொல்லிடலாம். அந்த 50 பேரையும் காக்க வச்சுக்கிட்டு அது சங்கட்டமாக இருந்தது. அந்த வீடியோ எதுக்கு இப்படிலாம் பண்ணாங்க, எவ்வளோ பேருக்கு பார்க்க முடியுமோ அவ்வளோ பேரை வர சொல்லிவிட்டு மிச்ச பேரை போங்கன்றலாம். இல்லாட்டி இப்போதே டெக்னாலஜி எவ்வளவோ வளர்ந்துருச்சு, ஆன்லைன் புக்கிங் விட்டுருக்கலாம், இல்லாட்டி வந்தவொடனே டோக்கன் போட்டு எழுத வச்சுருக்கலாம். அதில் நிறையா பேர் நொந்து பேசுனது கொஞ்சம் நியாயமாக தெரிஞ்சது. எதுக்கு இவங்க இப்படி பகமுழுக்கும் காக்க வச்சுட்டு இப்படி பண்ணிட்டாங்க. சரி ரைட், ஏன்டா நீங்களும் நாளைக்கு ஒரு ஆன்மீகவாதியாக மாறிடலாம், அதுக்காண்டி ஒரு டெக்னிக்கல் சரியா இப்படிலாம் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ட்டு. யாரையும் நம்ம கேரக்டர், நம்ம பழக்க வழக்கம் அப்படி தான், நம்ம அவங்களா இருந்து சிந்திக்கணும், அவ்வளோதான். நம்ம எதுக்கு முன்னாடிலாம் நிறைய பேர் சொன்னாங்க பகலில் பார்க்க வேண்டியதானே அப்படின்ட்டு. அவன் கூலி வேலைக்கும் விறகு வெட்டுறதுக்கும் களை எடுக்கிறதுக்கும் போய் 300 400 என்னத்தையே சம்பாதிப்பாங்க. அவங்கள பகலில் வேலையை கெடுத்து இங்கே வந்து உட்கார வச்சுக்கிட்டு அது எதுக்கு? ரெண்டாவது, ஐயா கோயிலில் வந்து ஆதி காலத்துலேருந்து நைட்டு தான் பூஜை நடந்திருக்கு. இல்லை மற்ற சாமிகள்லாம் பகலில் சொன்னாங்களே, அவங்க வருமானத்துக்காட்டி சொன்னாங்க. நம்ம வந்து அடிப்படையிலேருந்தே அந்த காலத்தை வீண் விரயம் பண்ணாமல் வந்த ஆள். அதனால் பகலில் அவங்க வாட்டுக்கு வேலை பார்க்கட்டும், நைட்டு ஓய்வில் இருப்பாங்க, வந்து சாமியை கும்பிட்டுட்டு ஏதாச்சும் சின்ன சின்ன சந்தேகம் இருந்தால் கேட்டு அவங்க வாட்டுக்கு பொழப்பு தலைப்பு பாதிக்காமல் அவங்க வாட்டுக்கு போகட்டும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நம்ம பண்ணோம். சரியா? சரி ரைட். அதனால் எந்த குறைகள் எந்த குற்றங்கள் யார் என்ன சொன்னாலும் செஞ்சாலும் நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். அதுக்கு பிறகு அவங்க இடத்துல நம்ம இருந்து பார்க்கணும். சரியா? அப்போ தான் அவங்க எல்லாருக்கும் சரியாக கொண்டு செலுத்த முடியும். பட்டை நாம பொட்டு வச்சு காவி கட்டி கொட்டை போட்டு பகட்டுவதா பக்தி என்ற தத்துவம். மற்ற உயிரை அரவணைத்து மனித உயிரை நீ மதித்து வாழுவதே இந்து மத தத்துவம்.